அந்த பொண்ணுகிட்ட நீ ஏதாவது பேசணுமா? நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, வேணும்னா போனை கொடுக்கறேன் அவகிட்ட. இல்லம்மா, நான் ஈவினிங் வரும்போது பாக்குறேன். நீங்களே பார்த்து மத்ததெல்லாம் பேசிருங்க. சரிப்பா, வச்சிடுறேன். சரிம்மா, வச்சிடுறேன். புதுசா ஒரு கேர்டேக்கர் வந்திருக்காங்க மனோ. இப்பதான் வந்தாங்களா? அதான் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. புது கேர்டேக்கரா? எதுக்கு எழில் அதெல்லாம்? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. ஆல்ரெடி ஒரு கேர்டேக்கரை வச்சு அவ அஞ்சலி அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திரும்பவும் தெரியாதவங்கள கேர்டேக்கரா வச்சா அது சரியா வருமா? இல்ல, இந்த டைம் சரியா வரும். இப்ப வந்திருக்கிறவங்க பசங்களோட சாய்ஸ். அவங்களே செலக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நான் ஓகே பண்ணிட்டேன். அப்போ இன்டர்வியூ பண்ணலையா? என்ன எழில் இப்படியெல்லாம் சொல்ற? நீ அத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணவங்களே சரியில்லை. பசங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சொன்னாங்கன்னு ஓகே பண்ணிட்டேங்கிற. பசங்க நல்லா ஹாப்பியா இருக்காங்களா? அந்த பொண்ணு கூட நல்லா ஜெல் ஆயிட்டாங்களா? அந்த பொண்ணு டேலண்டான பொண்ணுன்னு அம்மா சொல்றாங்க. சரியா வரும்னு தான் தோணுது. பார்க்கலாம். சரி மனோ, நீ போயிட்டு இமிடியேட்டா அந்த மெயில் அனுப்பிச்சிரு. ஓகே ஓகே. எனக்கு தெரியாம ஒருத்தி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காளா? பசங்க கூட ஜெல் ஆயிட்டான் வேற சொல்றாரு. வரேன், இப்பவே வரேன். ரொம்ப பசிக்குது. இவங்க எப்போ சாப்பிடுவாங்கன்னு கூட தெரியலையே. பெரிய இடத்துலலாம் நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. பார்த்து தேடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பார்த்தேன். ஓஹோ. அம்மா, பசங்களுக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுத்துலாமே. சாப்பாடு ரெடியா இருந்தா நானே சர்வ் பண்ணிடுறேன். அவங்க கடவுளே வந்து சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. எழிலுக்கு எல்லாமே அந்தந்த டயத்துல தான் நடக்கணும். அதுவும் சாப்பாடு விஷயத்துல டைமிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாமா. முன்னாடியும் சாப்பிடக்கூடாது, லேட்டாவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவான். பசங்களும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வேறையா? சுத்தம். சரிம்மா, நான் போய் பசங்களை பார்க்கறேன். தமிழ், காலையில ஏதாவது சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. மதியம் சாப்பிட்டேம்மா. கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடலன்னு. என்னம்மா இது? பசிச்சா வாய் விட்டு கேட்டா என்னம்மா? இல்ல. என்ன இல்ல? சரி, நீ உட்கார், நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல பரவாயில்லம்மா, நான் பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அவங்க சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க, நீ முதல்ல சாப்பிடு. பசியில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு
என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லு? நீ வா. போதும் போதும் போதுமா? ம். நீ கூச்சப்படாம சாப்பிடணும். ஆ, ம். ஆமா, ஏன் நீ காலையில சாப்பிடாம வந்த? ஆ, இல்லம்மா, வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட சொல்லி கால் வந்ததும் டைமுக்கு வந்துடணும்னு இருந்த காசெல்லாம் ஆட்டோக்கு கொடுத்துட்டேன். சரி, நீ சாப்பிடு, நான் அங்க இருக்கேன். பக்கத்திலேயே நின்னா நீ கூச்சப்பட்டுட்டு சரியா சாப்பிட மாட்ட. இனிமே இது உன் வீடு மாதிரி. என்ன என்ன வேணுமோ உரிமையா எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடு, சரியா? ம். சாப்பிடு. நம்மளை ஏமாத்திட்டு எப்படி ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றா பாத்தியா அபி? அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவளை இந்த வீட்டை விட்டு ஓட விடணும். அவளை ஏதாவது பண்ணணும் அபி. சரி வா, போய் யோசிப்போம். என்ன அபி, அவ ஜாலியா உட்காந்து சாப்பிடறத பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? குரங்கு மாதிரி இருக்கு. அந்த குரங்கு அடிச்சு விரட்டணும். நமக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கா. நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டணும். ஆமா அபி, அவளுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணணும். என்ன ட்ராப் செட் பண்ணலாம்? எந்த ட்ராப்பா இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் சும்மா தரமா இருக்கணும். அவளை அழ வைக்கணும். சாப்பிட்டியம்மா? ம். கையில காசு இருக்கணும். இத உன் வேலைக்கான அட்வான்ஸா வச்சுக்கோ. இந்த புடி. ஆஹா, கூச்சப்படாம இத வாங்கிக்கோ. உனக்கு என்ன தேவைன்னாலும் என்ன கேளு. ம்? வச்சுக்கோ. இத அவ மறக்காத மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆமா அபி, எதுக்காக இந்த பசங்களை பகச்சிட்டோன்னு அவ ஃபீல் பண்ணணும். அதுக்கான ஐடியா மட்டும் கொடு, அதை நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்றேன். ஸ்டோர் ரூம்ல ஒரு சேர் இருக்குல்ல, அது உடஞ்சிருக்கே அபி. அத வச்சுதான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கம் ஆன். இந்த 2 சேர் இங்க இருக்க கூடாது. நீங்க அதை எடுங்க. கவின், காவ்யா போய் எடுங்க. அபி, இப்போ என்னோட பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. கீழே அவ சாப்பிட்டு முடிச்சதும் இங்க தான் வருவா. வந்ததும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா டிவி பாப்பா. காவ்யா, அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. இந்தா. அவ டிவி பார்க்க இந்த சேர்ல உட்காருவா. உட்கார்ந்ததும் என்ன ஆகும்?
அவ அப்படி விழும்போது நம்ம 4 பேருமே இதே மாதிரி சிரிச்சு அவளை கேலி செய்றோம். சரி சரி ஓகே. அவ எப்படி விழுறான்னு ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்ப்போம். வாங்க. சூப்பர். வாங்க வாங்க வாங்க. அபி, யாரோ வர சத்தம் கேக்குது. அவ விழ போறத நினைச்சா ஐயோ ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா ஜாலியா இருக்கும். பாருங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. மேல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். டிவி ரிமோட் எங்க? இங்க இருக்கு. டிவி எல்லாம் இருக்கு. நீ கொடுத்து வச்சபடி சுடரு. கனகவல்லி அம்மா இப்பதான் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்களா? நாம டிவி பாக்குறத பார்த்தா தப்பா நினைப்பாங்க. வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். ஓ, நீதான் அந்த புது கேர்டேக்கரா? ஹலோ. ஹாய். உங்க பேர் என்ன? ஹலோ, நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க யாரு? யார பார்க்கணும்? மேடம், எப்போ வந்தீங்க? வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. இவங்க தான் மேடம் புதுசா வந்திருக்க கேர்டேக்கர். இன்னைக்கு தான் வந்தாங்க. ஓ, ஆஹா, யாரோ முக்கியமான கெஸ்ட் போலயே. தெரியாம வாய் விட்டுட்டோம். உட்காருங்க மேடம். செல்வி. மேடம், நான் யாருன்னு இவங்க கேட்டாங்க, சொல்லு, தெரிஞ்சுக்கட்டும். சொல்றேன் மேடம். மேடம், எங்க சாரோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல செல்வி, இந்த வீட்டோட வெல் விஷர். ஓ, இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே மேடம், இனிமே தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் உங்களை பார்த்ததுமே நீங்க முக்கியமான கெஸ்டா தான் இருப்பீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் ஜாலியா தான் மேம் நீங்க யாருன்னு கேட்டேன். நான் கொஞ்சம் ஜாலி டைப்பு, நீங்க அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே மேடம், நீங்க பேசிட்டு இருங்க. அம்மா கோவில் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி செல்வி. என்ன படிச்சிருக்கீங்க? இல்ல, கேர்டேக்கரா வந்திருக்கீங்க, உங்க குவாலிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் மேடம். ஓகே, உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம். நீங்க முதல்ல உட்காருங்க மேடம். நான் உட்கார்ல, நீங்க முதல்ல உட்காருங்க, வாங்க. அபி, இப்போ அவ மட்டும் இந்த சேர்ல உட்காந்தா நம்ம ட்ராப் செட் பண்ணது மனோகரி ஆண்டிக்கு தெரிஞ்சிரும். உடனே டாடி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நமக்கு இவங்களை பிடிக்கலன்னு டாடிக்கு தெரிஞ்சா வேற ஏதாவது கேர்டேக்கரை போட்டுருவாங்க. இவ தப்பிச்சிருவா. ஆமா அபி, இப்ப என்ன பண்ணலாம்? உட்காருங்க மேடம். நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல மேடம்,
நீங்க தான் இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட். நீங்க உட்காருங்க. நான் சொல்றேன்ல, உட்காருங்க. ஐயோ அபி, அவளை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணியே ஆகணும். போ போ, நீ போய் ஏதாவது பண்ணு போ. ஓடு. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. கேர்டேக்கர். என்னது? கேர்டேக்கரா? சாரி ஆன்ட்டி. ஆண்டியா? அக்கா. டேய், தமிழ்னு கூப்பிடுறா. தமிழா? சரி தமிழ். ம். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, வரவே இல்ல. வா. சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் வந்துடுறேன். அபி, அவங்க நம்மள தமிழ்னே கூப்பிட சொல்லிட்டாங்க. தமிழ், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தமிழ், நீங்க வந்து எங்களுக்கு ஹோம்வொர்க் சொல்லித்தாங்க. ஆமா தமிழ், நீங்க வந்தா ஜாலியா இருக்கும். ஆமா தமிழ், நீங்க வாங்க. என்ன பண்ணா ஒரே நாள்ல இப்படி ஒட்டிக்கிச்சுங்க? வாங்க தமிழ், போர் அடிக்குது. வர இருங்க, நான் மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். சொல்லு. இரு. மனோ ஆன்ட்டி, நீங்க சொல்லுங்க தமிழை வர சொல்லி. சரி, அதான் பசங்க கூப்பிடுறாங்கல்ல, நீங்க போங்க. நாம பொறுமையா பேசலாம். ம், ஓகே மேடம். வாங்க தமிழ், வாங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. இது நல்லதில்லையே. இப்படியே விட்டா நமக்கு ஆபத்தாயிடும். இவளை எவ்வளவு சீக்கிரமா வெளியே அனுப்பணுமோ அனுப்பி ஆகணும். நீதான் எங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தரணும். நீ எனக்கு டிராயிங் சொல்லி தரணும். ஓகே. தமிழ், நீதான் எனக்கு சயின்ஸ் சொல்லி தரணும். நீ எனக்கு கிராமர் சொல்லி தரணும். ஐயோ மேடம், என்னாச்சு மேடம்? பார்த்து மெதுவா, பார்த்து எந்திரிங்க மேடம். ஐயோ, சாரி மேடம். ஹே, என்ன சிரிக்கிற? நக்கலா இருக்கா உனக்கு? ஐயோ, என்னாச்சு மேடம்? மேடம், சாரி மேடம். எனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வந்துரும். நான் விழுந்தது சிரிப்பா உனக்கு? சரியான கேர்டேக்கர் தான் நீ. ஐயோ, சாரி மேடம். கனகவல்லி ஆண்டி வரட்டும் சொல்றேன். நான் வேணும்னு பண்ணல. மேடம், எனக்கு இப்போ சிரிப்பு தான் வருது. என்னம்மா நீ இப்படி இருக்க? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா உனக்கு? வலியால துடிக்கிறாங்க, சிரிக்கிற. ஐயோ, சாரி மேடம். மேடம், நீங்க வாங்க, நான் தைலம் தைச்சு விடுறேன். வாங்க மேடம், மெதுவா மேடம், பார்த்து. ச்சே, இந்த கேர்டேக்கர் விழுவான்னு பார்த்தா மனோகரி ஆண்டி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆன்ட்டி பாவம் தானே? அவங்களாம் ஒன்றும் பாவம்லாம் இல்லை. டாடி கிட்ட நம்மள ஆன்ட்டி தான் மாட்டி விடுறாங்க. அதுக்கு பனிஷ்மெண்டா இருக்கட்டும். டேய், இப்போ இவ தப்பிச்சிட்டாளே, இதுக்கு என்னடா பண்றது? விடு, இப்போ தப்பிச்சிட்டா எப்பவுமே தப்பிச்சிருவாளா? அடுத்த ட்ராப் சீக்கிரமா செட் பண்ணும். வாங்க. அப்பா, சுடரு, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை பத்தின கவலைதாம்மா. கையில செலவுக்கு காசு வச்சிருக்கியா?
கொடுத்த காசும் தீர்ந்து போயிருக்குமேம்மா. அப்பா வேலை கிடைச்சிருச்சுப்பா. அப்படியா? ஆ நான் தான் சொன்னேன்ல, கடவுள் உன்னை கைவிட மாட்டாருமா. இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, நீ வேலையில சேர்ந்துட்டியாம்மா? ஆமாப்பா, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஜாயின் பண்ணிட்டேன். இவளை இப்படியே விட்டா குழந்தைங்க அவ கூட ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து இவளை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல மேடம், நீங்க நினைச்சத அவ சாதிச்சுட்டு போயிடுவா. விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத, என்னால சகிச்சுக்க முடியாத.